You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷாப்பிங் vlog. அவ்வளோதான், பொட்டி ஃபுல்லாக நிரப்பியாச்சு பணத்தை. அடுத்து எங்கே போய் கொட்டணுமோ அங்கே கொட்ட வேண்டியதான் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அங்கே வண்டி இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினேன். என் தந்தையாரை திடீர்னு காணோம். நானும் ரொம்ப நேரமாக என் தந்தையாரை தேடிக்கிட்டு இருந்தேன். அவரும் எனக்கு ஒரு பக்கம் ஃபோன் அடிக்க, நானும் அவருக்கு ஃபோன் அடிக்க, ஒரே கூத்தாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களோட விஷயம் நேற்று. நானும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ணுறீங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடியோ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து நடந்து போகும்போது இந்த மிரர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மிரரெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து, மிரர் எடுக்கிறேனோ இல்லையோ, ஒரு பக்கம் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. வீடியோ அப்படியே ஷேக் ஆகி நான் நடந்து போகும்போது ஒரு பக்கம் என் தந்தையார் வேறு போய்க்கிட்டே இருக்காரு. நானும் வந்து ஆடைகள் எடுக்க போயிருந்தேன். நானும் ரொம்ப நேரமாக வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கிராண்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு அப்படியே ஜாலியாக இந்த இடத்துல வந்து நின்றுட்டு வாங்க தந்தையே நம்ம போய் இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். கூப்பிட்டா என் தந்தை சொன்ன பெரிய விஷயம் என்னன்னா, அவரோட பொண்ணு வரலையாம். அவரோட பொண்ணுன்னா என்னோட அக்கா. அவங்க வந்து என்னவா, அந்த அம்மா வந்து வீட்டிலேருந்து வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் வெளியே ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்தோம். அவள் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ வந்து அவள் வரல. அது வரைக்கும் நம்ம வந்து இது ஒன்றும் பார்க்க வேணாம், அவள் வந்து பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒன்று விடுக்கதையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் யார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பிளான் போட்டேன்னா, எங்கள் அக்கா வரத்துக்குள்ளே நிறைய நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுடுவோம், அவள் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படி சொல்லி நான் ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் ஜாலியாக இருந்தேன். கடைசியில் என்னோட தந்தை வந்து என்னோட ஜாலி மைண்ட் செட்டில் மண்ணை போட்டார். நானும் சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். மேலேனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போனாலும் நமக்கு வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து எதாவது காஸ்மெட்டிக்ஸ் அது மாதிரி இதுக்கு தான் போவாங்க. அதனால அங்கேயும் கொஞ்சம் உஷார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். போன உடனே பில் பேக்கே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேனே, சரி போய் அண்ணா ஒரு பில் பேக்கை கொடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டேருந்து ஒரு பில் பேக் ஆட்டையை போட்டுக்கினேன். அதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக வாங்குற பையை விட பில் பேக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு அரிசி மூட்டையை உள்ளே போட்டு தூக்கின்னு போகலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு நாள் பில் பேக் உஷார் பண்ணிட்டு வந்துடலான் இருக்கேன். நீங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரவணா ஸ்டோரில் ஏதாவது பொருள் திருடின்னு வந்தால் கூட கம்முன்னு விட்ருவாங்க போல். பில் பேக் உஷார் பண்ணால் பிடிச்சி போட்டுருவாங்க அங்கங்கே. அதனால எதுக்கும் பார்த்து தான் உஷார் பண்ணணும். யாராவது போட்டுக்கிட்டு குத்துற போகிறீங்க. தென் வந்து நானும் என் தந்தையும் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நானும் சென்று கொண்டே இருக்கிறோம். எங்கே தான் செல்கிறோம்னு தெரில. எனக்கு மிரர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிரரில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு நான் பாட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். தென் வந்து அங்கே போகும்போதே நிறைய பெர்ஃப்யூம், அதான் நான் சொன்னேன்ல என்னுடைய தந்தை வந்து என்னை இங்கே தான் கூட்டிகிட்டு போவாருன்னு எனக்கு தெரியும். அதனால் ஜாலியாக போயிட்டு, சரி நேற்று ஒரு முயற்சியில் வந்து சன்ஸ்க்ரீன் வாங்கணும்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அது வாங்க முடியல. சரி இன்னைக்காவது ஒரு முயற்சி எடுத்து சன்ஸ்க்ரீனை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கவுண்டரில் நடக்க ஆரம்பித்தேன். நடந்து பார்த்தா கடைசி வரைக்கும் எனக்கு சன்ஸ்க்ரீன் கண்ணுக்கே தென்படல. எனக்கு ஒரே காண்டாயிடுச்சு. அங்கே இருக்க அக்காங்கிட்ட போயிட்டு, அக்கா சன்னுன்னா போதும் உடனே நம்மளை பிடிச்சி சுற்று போட்டுருவாங்க. சுற்று போட்டு இது போடு அது போடு அது இதுன்னு சொல்லி ஒரு 5, 6 இதை போட்டு விட்ருவாங்க. அதனால் வந்து அந்த பக்கமே போகிறது இல்லை. சுயமாக தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நானும் தேட ஆரம்பித்தேன். நானும் தேடி தேடி பார்த்தேன். கடைசியாக எனக்கு தெரில. நான் சோர்ந்து விட்டு இந்த பவுட்ரு இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும், நான் வந்து இந்த திசையில் நோக்கி செல்றேன், தந்தையே நீங்கள் அந்த திசையில் நோக்கி செல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பக்கம் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் போனால் ஏதாவது நமக்கு கிடைக்குமா, ஏதாவது தேருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சேன். இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன வச்சுருந்தாங்கன்னா, இது மாதிரி வந்து சோப்பு, சீப்பு, பவுட்ரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயா அது கூட நமக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் செல்ல ஆரம்பிச்சிட்டேன். இவங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்தாங்க. நானே குடுகுடுன்னு இந்த பக்கம் ஓடி போயிட்டு சரி பேண்ட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைடு வந்தேன். இந்த சைடு வந்து பேண்ட் வாங்கலான்னு பார்த்தா அது பெரிய ஹைலைட்டாக இருந்தது. சரி இந்த கிளிப்பை வாங்கிடுவோம் பேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு இந்த கிளிப்பை கொஞ்சம் நேரம் செக் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். இதை பார்த்தா இது ஹைலைட்டே. ஒன்றுத்துக்கும் ஒரு ரேட் போர்டு வச்சுருக்கேன். எனக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு. ஏன்டா இப்படி பண்ணி வச்சுருக்கேன், எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா, சைஸ் எதாவது மாறுதா, இல்லை பிராண்ட் எதாவது மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி பார்த்துமே வந்து என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. சைஸ் வைஸ் இதே ப்ராடக்ட் வந்து இந்த சைடு ஒரு ரேட்டு போட்டிருக்கான், இதே ப்ராடக்ட் இந்த சைடு ஒரு ரேட்டு போட்டிருக்கான். ஐயோ யார்ரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தப்பாக ஏதாவது ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தப்பாலாம் ஒட்டி வச்சுருந்தா கூட மாதிரி வந்து தப்பாக ஒட்டியிருக்காங்க பாருங்க அப்படின்னு பில்லு போடும்போது கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பேர் அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அப்படியே போட்டு விட்ருவாங்க. நானும் வந்து எடுத்ததை அப்படியே அடுக்கி வைக்கணும், இல்லைனா இந்த அக்காங்களுக்குலாம் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது எல்லாத்தையுமே வந்து திருப்பி திருப்பி பில்லை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன்.
செக் பண்ணி பார்த்தா அப்படியே தான் இருந்துச்சு. சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று எடுத்து போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒன்னொன்னா எடுத்து போட்டுட்டு போகும்போது இவங்கலாம் வந்து இங்கே ரெகுலராக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குலாம் கால் வலிக்கும் போல். ஸோ பில் போட யாரையாவது இந்த ஸ்டிக்கர் ஒட்ட யாரையாவது விட்டா போதும் உட்காந்து ஜாலியாக ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா அவங்க உட்காந்துட்டு நம்மளை நடக்கவே விட மாட்டாங்க. நான் உட்காருங்க வேணான்னு சொல்லவே இல்லை. அதுக்குன்னு வந்து கொஞ்சம் ஓரமாக போய் உட்காந்திங்கன்னா அந்த பேக் சைட்லாம் நல்லா கொஞ்சம் காலியாக இருக்குது. அங்கே உட்காந்து கூட அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மீன்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு வழி விடாமல் எங்களும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீங்களும் டிஸ்டர்ப் ஆகிட்டு அது கொஞ்சம் இன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதாவது சரவணா ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை எனி ஷாப்பிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களோ இது மாதிரி சிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். தென் வந்து இந்த பக்கம் போயிட்டேன். இந்த பக்கம் போயிட்டு நான் ஒரு வாட்டி பேண்ட் வாங்கிட்டு வந்தேன் இங்கேருந்து. அந்த பேண்டை தேடி தேடி நானும் ஒரு ஒரு செக்ஷன் போகிறேன். இந்த சைடு ஏதோ இருக்குது, இந்த சைடு ஏதோ இருக்குது. சரி எனக்கு தேவையானது எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் கொஞ்சம் நேரம் தேடி 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 பார்த்தேன். எங்கதான் தெரில. தேடி தேடி நான் சோர்ந்து விட்டது மட்டும்தான் உண்மை. கடைசியில் எதுவுமே எடுக்கல இந்த சைடு. அட பாவி இந்த சைடு எதுவுமே வாங்காததுக்கா இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பக்கம் எங்கள் அக்கா வந்தாளா இல்லையான்னு வேற தெரில. நான் பாட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் சரி ஒரு 4 கிளிப் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி கிளிப் செக்ஷன் போனேன். கிளிப் செக்ஷன் போனால் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ரேட் வச்சுருக்கான். எனக்கு புரியல. நீ வந்து ஒன்று ஒரே ரேட்டாக போடு, இல்லை ஏதாவது பேக்காக ஒரு ரேட்டாக போடு. இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்ச ரேட்லாம் கிறுக்கி கிறுக்கி விடுவீங்களா இல்லை என்ன கதைன்னே புரியல. அப்படிப்பட்ட மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பேண்டை தான் தேடுறோம். கடைசியில் அந்த பேண்ட் இல்லை, இந்த கிளிப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு கிளிப்பு 5 ருபீஸ் வச்சு இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளிப்ஸ்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது. பட் இது எவ்வளோ நாள் நீடிக்கும்லாம் தெரியாது. நீடிக்குதோ இல்லையோ இது வந்து 30 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. 30 ருபீஸு 5 பீசஸ்ஸு. அப்புறம் நான் அங்கே உட்காந்தே கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். 5 ஃபைவ்ஸ் ஆர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். 5 ஃபைவ்ஸ் ஆர் 25 தானே வருது. அப்போ இவங்க என்ன 5 கிளிப்ஸ் 25 ஐயோ இது நமக்கு ப்ராஃபிட்டே இல்லை லாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். இது மாதிரி கால்குலேஷன் பண்ணி யாராச்சும் வந்து கிளிப் இல்லை ஏதாவது திங்ஸ்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து அடுத்து திரும்பியும் இந்த கிளிப்புக்கிட்ட வந்தேன். இதில் ஏதாச்சும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பொம்மைலாம் வச்சு அப்படியே அழகாக இருந்துச்சுன்னா அதை நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். அங்கேயுமே எதுவுமே கலர்ஃபுல்லாகவும் இல்லை, பொம்மையாகவும் இல்லை. அட போங்கயா யாருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டாங்க. சரி நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போனேன். அந்த பக்கம் போனால் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து இப்போ இல்லை கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே வந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளைல ஜிகு ஜிகுன்னு தொங்குற மாதிரி கிளிப்பு. அதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. யாருக்காச்சும் அந்த கிளிப்பு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட விற்றாலும் சொல்லுங்கள், நான் ஓடி வந்து வாங்கிக்கிறேன். தென் வந்து என்னுடைய தந்தையை தேட செல்வோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். என் தந்தை எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும் அவர் அந்த லாஸ்ட்டு செக்ஷன்லவே ஏதாவது ப்ராடக்ட் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் ஆள் மனசுக்கே தெரிஞ்சிடுச்சு. ஆள் மனசுக்கே தெரிஞ்ச உடனே சரி ஓகே அங்கே போய் நம்ம விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து நடந்து சென்று கொண்டிருந்தேன். இங்கே ஃபுல்லாக பேண்டு இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த பேண்ட்லாம் கூட எவ்வளோ என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த பேண்ட்லாம் எனக்கு பிடிக்காது. கலர் கலராக போடுறது. எனக்கு வந்து பிளாக் கலர் பேண்ட் தான் பிடிக்கும். ஸோ வந்து அதை தான் வாங்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன். தேடி தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. எங்கள் நெயில் பாலிஷ் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே நீங்கள் இருங்க அப்படியே ஒரு பக்கம் நான் போய் என் தந்தை கூட ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போனால் வந்து என்னோட தந்தை வந்து என்ன செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் பாருங்களேன். அவர் உட்காந்து ஊதுவத்தி வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு காண்ட் ஆயிடுச்சுடா. உங்களை நான் இங்கே என்ன வாங்கறதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் ஊதுவத்தி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பக்கம் இது வேற வாங்கினதே இல்லாமல் நீ வச்சிருக்க பேக்கில் போடுன்றாரு. இது எல்லாத்தையும் எடுத்து சரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த பேக்கில் போட்டுட்டு தென் வந்து எங்கே உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து அவள் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் போயிட்டேன். இந்த பக்கம் போனால் இது இருக்குது அது இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு எதோ வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு பக்கம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். தென் வந்து ஷேவிங் செட் ஏதோ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என் தந்தை ஆல்ரெடி வந்து 4, 5 வச்சுருக்காரு. ஆனாலுமே இன்னும் வேணும்னா சரி வாங்க போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் எத்தனையோ வாட்டி இங்கே வந்து பார்த்தாலுமே அது அவருக்கு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. ஆனால் அவர் இங்கே வந்து வாங்கிட்டு இருப்பாரு. எனக்குமே எது நல்லா இருக்கும்னு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அடுத்து அடுத்து என்ன வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சென்று விட்டோம்.
போயிட்டே இருக்கும்போதே வந்து கம்மல்ஸ்லாம் கூட நல்லா இருந்தது போல. நான் யூசுவலாவே இந்த கம்மலு இதெல்லாம் அவ்வளவா யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட்டு கோல்டு போட்டுக்கே இது பண்ணுவேன். இந்த பெரிய கம்மல் மாதிரிலாம் அவ்வளவா நான் லைக் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருந்தா போதும். ரொம்ப பெருசாலாம் நான் வந்து போட மாட்டேன். அங்க ரொம்ப பெருசா அப்படிலாம் இருந்துச்சு. அதனால எனக்கு கம்மல் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரியலி சாரி. தென் வந்து எங்க டாடி வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து ஷேவிங் இது வந்து இந்த டப்பா வந்து என்னன்னா ஸ்ட்ரெய்ட்னராம். ஸ்ட்ரெய்ட்னர் ஜஸ்ட் வந்து ₹135 தான். பட் இது எப்படி ஒர்க் ஆகும்? இது என்ன ஏது? அத பத்திலாம் என்ன கேட்காதீங்க. எனக்கு தெரியாது. இந்த பையா வேற நின்னுனே இருந்தா, "கொஞ்சம் வழி விடுங்கோ, வழி விடுங்க." ஏதோ டப்பாலாம் 10 வாட்டி தூக்கிட்டு போயிட்டான். நான்ல, "யோவ்! என்னய்யா 10 வாட்டி தூக்கிட்டு போய் என்னய்யா பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லி அவர சும்மா கலாய்ச்சு விட்டு ஓடி வந்துட்டேன். தென் வந்து இன்னொன்னும் எங்க டாடி வந்து வாசனை பொருட்கள் வேணுமா? வாசனை பொருட்கள். பாத்ரூம்ல வைக்கிறது. பாத்ரூம்ல கக்கூஸ்ல வைக்கிறதுக்கு கேட்டிருந்தாரு. உடனே வந்து அதையும் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இது ஏதோ இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இது ஆட்டோமேட்டிக்கா வாசனை வருமா? இல்ல நம்ம அமுக்கி விட்டா வாசனை வருமா? இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெர்ல. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதேதோ வச்சிருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா வாசனை வந்தா சந்தோஷம் தான். நம்ம அமுக்கி விட்டு வாசனை வரும்னா அது கடுப்பா இருக்கும். ரியலா. எப்பலாம் அமுக்கி விட்டோம்னு தெரியாம போய் போய் அமுக்கணுமா? அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அத பத்தி எனக்கு சரியா ஐடியா இல்ல. தென் வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து வாசனை திரவியங்கள் மாதிரி அது மாதிரி. நாங்க வந்து வீட்ல ஏதாவது குக் பண்ணாலே என்னோட தந்தை சொல்லுவாரு, "நாங்க கெமிக்கல்ல சமைக்கிறோம்ன்னு" சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து சிக்கன் மசாலா பொடிலாம் ஏதாவது போட்டோம்னா, அதெல்லாம் கெமிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதெல்லாம் பார்க்கும்போது, "இதெல்லாம் என்ன கெமிக்கல் இல்லையா?" அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாவே. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. தென் வந்து எனக்கு பிளேடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிளேடுமே எடுத்துட்டு போய் குடுத்தேன். அந்த பிளேடு எடுத்துட்டு போய் குடுத்தா, "கம்மி ரேட்டுக்குலாம் வாங்காத, நல்லதா வாங்கு" அப்படி சொல்லி அத வந்து இது பண்றது எனக்கு காண்டாயிடுச்சு. "தந்தையே இது நல்லதுதான்" அப்படின்னு சொல்லி அவர் கையில குடுத்துட்டு, தென் வந்து ஷேவிங் கிரீம் ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது ஏதோ டெட்டாயில்ல இருக்கு போல. டெட்டாயில்லாம் எரியுமா? என்ன ஏதுன்னு தான் தெரியல. புதுசா எதையாவது எதுக்கு பயன்படுத்திக் கொண்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சு முடிச்சு தென் வந்து செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தா எங்க பக்கத்துல ஒரு அங்கிள் இருந்தாரு. அவரு ஏதோ வாலெட்டா, லேசரா ஏதோ சொன்னாரு. அந்த பிராண்ட் தான் நல்லாருக்கும். நான் அததான் தேடுறேன், அதுதான் தேடுறேன்னு கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டு போயிட்டாரு. சரி ஓகே அங்கிள் ஏதோ பாருங்க அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன். அவரு சொன்னது என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. மாதிரி கோத்ரேஜ் அது இதுன்னு சொல்லி நெறைய பிராண்ட் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தோம் உட்காந்துட்டு. இதெல்லாம் வந்து இதுதான் நல்லாருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னனால, நாங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சுட்டோம். அந்த அங்கிளும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சுட்டாரு. சரி பரவால்ல நல்ல மனசு படைத்த அங்கிளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேட ஆரம்பிச்சுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அங்கிள் வந்து எப்படியோ அத கண்டுபிடிச்சிட்டாரு போல. பரவால்ல இந்த இந்த இதுலயுமே வந்து அவரு எப்படியோ கரெக்ட்டா கண்டுபிடிக்க இது பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்துல வந்து எங்க வீட்டு இளவரசி வந்து விட்டார்கள். எங்க அக்கா வந்து விட்டாள். எங்க அக்கா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டோம், அவளும் வந்து "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? எதுக்கு வந்து எதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னா. உடனே எல்லாருமே முழிக்க ஆரம்பிச்சுட்டோம். "ஐயய்யோ! நான் இல்ல தந்தை தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு" அப்படின்னு சொல்லி நானும் நடந்ததெல்லாம் எங்க அக்காகிட்ட சொன்ன உடனே, "சரி சீக்கிரம் வாங்க போவோம்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த ஒரு அங்கிள் தேடிக்கிட்டு இருந்தார்ல, அவரு கடைசியில கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்து, "நீங்களும் ஒண்ணு வச்சுக்கோங்க. இது நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போனாரு. அதெல்லாம் வந்து மனசு நம்ம தான் பே பண்றோம். பட் வந்து நம்ம தேடுறோன்றதுக்காக நமக்கும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து குடுத்து ஹெல்ப் பண்றாங்களா, அது மாதிரி மனசெல்லாம் வந்து எல்லாருக்குமே வராது. இப்ப இருக்க செல்ஃபிஷ் வேர்ல்ட்ல. அது மாதிரி அந்த அங்கிள் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது உண்மையாவே. தென் வந்து பொண்ணு வந்தோனே ஷாப்பிங் போலாம் வாங்கன்னு ட்ரெஸ் எடுக்க என்னோட தந்தை கூட்டிட்டு போயிட்டாரு. சரி வாங்க நம்ம செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னோட பில் பேக்க தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். நடந்து போனா என் அண்ணனுக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்க போனா வந்து ஃபுல்லா ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த எண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காட்டன்லயுமே ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. என் அண்ணன் நார்மலா வாங்கி குடுத்தாலே டர்ரா கிழிச்சிடுவான். இதுல வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து காட்டன்லாம் வாங்கி குடுத்தா 2 நாள்ல நார்மல் கிளாத் ஆக்கி விட்டுருவான் அத. அதுல தைச்ச அடையாளமே இல்லாத அளவுக்கு கிழிச்சு விட்டுருவான். அதனால வந்து நம்ம கொஞ்சம் உள்ளயே போய் பார்ப்போம் அப்படின்னு
சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தேடிக்கிட்டு இருந்தா நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளாடைகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தோம். நான் எடுத்து எடுத்து எங்கள் அக்கா கையில் கொடுத்தா அவள் திருப்பி திருப்பி உள்ள தூக்கி போடுறா. அப்புறம் எதுக்குடி என்னை தேடுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்களேன். என்னை தேடுன்றா, தேடி கொடுத்தா திருப்பி தூக்கி உள்ளே போடுறா. அப்புறம் எதுக்கு என்னை தேடுன்னு சொல்றா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது அவளுக்கு? ஸோ சேட். இவளும் நானும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, விடுங்க விடுங்க. தென் ஷார்ட்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு நம்ம செல்வோம் அப்படின்னு சொல்லி திருப்பி கீழே போயிட்டுருந்தோம். கீழே போயிட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் டேடி எல்லாருமே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது, நேராக மேலே போவோமா அப்படின்னு மேலே போயிட்டோம். மேலே போனால் வேறு என்ன, ஆனால் நேற்று சொன்னால் ரொம்ப நல்லாலாம் இல்லை. நல்லா மீன்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த ஃபுட்ஸ்லாம் எதுவுமே அவ்வளோவா இல்லை. கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கம்மியாக மீன்ஸ் நம்ம நார்மலாக ஃப்ரைட் ரைஸு, கில்லி பரோட்டாவா ஏதோ ஒன்று, இதெல்லாம் நிறைய இருக்கும். இல்லை பர்கரு, சிக்கனு இது மட்டும்தான் இருந்துச்சு. நானும் என் அக்காவும் கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம என்னெல்லாம் வாங்கலாம். எங்கள் டேடி மெனு கொடுத்துட்டாரு ஃபஸ்ட்டே. அதனால் எங்கள் டேடியை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ தான் ஒருத்தி, இப்போ தான் வீட்டிலேருந்து சாப்பிட்டு வந்தேன், வெளியே போடி அப்படி சொல்லி திட்டி விட்டு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சேட் ஐட்டம்ஸாக இருந்தது. நிறையா சேட் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்பா தான் குடுகுடுன்னு ஓடு, சுண்டலை ஒன்று சொல்லு, ஒன்று சன்னா மசாலா சொல்லு, இது சொல்லு அப்படின்னு சொல்லி நான் ஓடி போயிட்டேன். இவன் மட்டும் மெனுவே என்னன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தா லூசு மாதிரி. பட் எனக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை. நான்லாம் மெனு தெரிஞ்சுக்கிட்டே ஆர்டர் போடுறா அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ரவுண்டு அடிச்சு பார்த்தேன். உங்களுக்கே இதில் பார்த்தா தெரியும். காலியாக இருக்கா. இதில் வேணால் பிஸா வேறு விற்றுக்கிட்டு இருக்கான். அந்த பிஸாவை எப்படி செய்கிறேன்னு கூட தெரியல. பட் பிஸாலாம் விற்றுட்டு இருந்தான். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. கேசரிலாம் வேறு விற்றுக்கிட்டு இருந்தான். கேசரி, சமோசா, தோசை, ரைஸு, ஏதோ ஒரே ஒரு ரைஸ் தான் வச்சுருந்தான். தக்காளி சாதமாக என்ன சாதம்னு தெரில. ஒரு வழியாக ஃபுல்லாக பில்லு போட்டாச்சு. பில்லு போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால், அங்கே போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு 2 தோசைகள், தென் சிக்கன் 65 வாங்குவோம். நீ இதை போய் வாங்கு, நான் அதை போய் வாங்குன்னு தனித்தனியாக பில்லு கொடுத்துட்டா. என் கையில் ஃபோனு, பர்ஸு, இந்த பில்லு. இல்லை நான் எந்த கையில் எடுத்துகிட்டு போவேன் இந்த தோசையை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான்லாம் ரைஸ் வாங்கலை. அடுத்தவர் வாங்கினாரு, அதை வீடியோ எடுத்து வச்சுக்கினேன் சும்மா. தென் நான் ரொம்ப நேரமாக அண்ணா நான் தோசை கேட்டேன், அண்ணா நான் தோசை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன நீ என்னை கேட்குறியா அப்படின்ற மாதிரி அவர் என்னை பார்க்க கூட இல்லை. எனக்கு காண்டாயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அவரை முறைச்சி பார்த்த உடனே, ஐயையோ இந்த பொண்ணு என்னடா நம்மளை முறைக்குது. தோசை தானேம்மா வேணும், இந்தாம்மா சட்னி ஊற்றுறேன், சாம்பார் ஊற்றுறேன், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊற்றுறேன். இது பேர் கல் தோசையாம். நான் நினச்சேன் கல் ஏதாவது கொட்டி கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஒரு கரண்டி 2 கரண்டி மேலேயே ஊற்றி அப்படியே மெலிசா இல்லாமல் தடியாக சுடுவாங்க. அப்போ எப்படி இருக்கும்னா, ஒரு மாவு அப்படியே ஃபுல்லாக அடைச்சி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அவர் எது பண்ணுறாரு, நம்ம சாப்பிட்ணும், அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சிக்கன் 65யும் சொல்லியிருந்தோம். சரி ஓகே, சிக்கன் 65 ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாக பார்சல் வேறு பண்ணி கொடுத்துட்ருக்கான். நானும் கொஞ்ச நேரம் கதறிக்கிட்டே இருந்தேன், அண்ணா எனக்கு இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவருமே சரி ஓகே இருமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் எனக்கு தரல. நானும் கொஞ்ச நேரம் இப்படியே அவரையே முறைச்சி இவரையும் முறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் ஐயையோ இந்த பொண்ணு நம்மளையும் முறைக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கொடுப்போம். ஒன்றுமே இல்லை, மேலே ஆல்ரெடி வச்சுருக்காங்க, அதை எடுத்து என் கையில் கொடுக்கணும். அதுக்கு இம்புட்டு சீனு. சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து அதை ஒன்று வாங்கிட்டு, அப்புறம் ஒரு சிக்கன் பர்கரும் வாங்கியிருந்தோம். சிக்கன் பர்கரும் ஒன்றும் இல்லை, 2 ப்ரெட்டுக்குள்ளே ஒரு இதை வச்சு கொடுத்தான். சரி ஓகே, ஏதோ வந்ததுக்கு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. தென் ஒரு வழியாக அதையுமே வாங்கிக்கிட்டேன். அதையுமே வாங்கிட்டு இந்த பர்கரையும் வாங்கிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே எங்கள் டாடி 2 தோசை முடிச்சிட்டாங்க. ஐயோ நான் இன்னும் சன்னா மசாலா வாங்கலை அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். சன்னா மசாலா, அதுவும் இல்லாமல் ஒரு 3 காஃபி வேறு சொல்லியிருந்தோம். 3 பேருக்கு ஒரு காஃபி. எனக்கு மிஷின் காஃபி ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஒரு பாவ் பஜ்ஜி, ஒரு சன்னா மசாலா அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். சன்னா மசாலா வீட்லேயே நான் சுண்டல்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவேன். அதனால் எனக்கு அவ்வளோவா இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் எனக்கு சன்னா மசாலா ரொம்ப பிடிக்கும், அவங்க பண்ணி தரது. தென் ஒரு சன்னா மசாலா, ஒரு பாவு பஜ்ஜி வாங்கினேன். ஆனால் ரேட் எனக்கு சரியாக ஞாபகம்லாம் இல்லை. நான் பார்க்கல, ஓவராலாக இவ்வளோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாவ் பஜ்ஜியும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. நான் ஒன்றா எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவரே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அவர் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. எங்கள் அக்கா 2 காஃபி வாங்கிட்டு வந்துட்டா. ஒரே ஜாலியாக எங்கள் உணவெல்லாம் உட்கொள்ள ஆரம்பிச்சேன். என்னோடய தந்தை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு
சாப்பிட்டேன் நீங்களே இப்போ தான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து செம காண்டாயிடுச்சு. நாங்கள் வந்து பொறுமையாக தான் எல்லாமே செயல்படுவோம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை வந்து இந்த பக்கம் இழுக்கிறது அதை அந்த பக்கம் இழுக்கிறது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இழுத்து உணவை வந்து உட்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். இது உணவுலாம் அதான் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். அப்புறம் தான் வந்து இது பாவ் பஜ்ஜி சாப்பிட்டு அதையுமே வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் சன்னா ஸ்டோர் போய் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள். டேஸ்ட் வைஸ் ஓகே தான். பாவ் பஜ்ஜியுமே ட்ரை பண்ணுவோம். எங்கள் அக்கா வந்து பர்கரு ஆர்டர் பண்ணியிருந்தா. சரி அந்த பர்கர் தான் பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்க ஆரம்பித்தேன். பர்கர் ஏதோ ப்ரௌன் ஷீட் கவர் போட்ட மாதிரி போட்டு கொடுத்துருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளுமே பிரித்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. உள்ளே வந்து ஏதோ காய்கறிலாம் கொடை மிளகா கிட மிளகாலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நீ சாப்பிடு, நான் பாவ் பஜ்ஜி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பாவ் பஜ்ஜி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாவ் பஜ்ஜியை எப்படி சாப்பிட்டு கடிச்சு வச்சுக்கிறா பாருங்க. லெமன் புளியில எதுவுமே பண்ணல, அவள் பாட்டுன்னு சாப்பிட்டு வச்சுட்டு பாவ் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கே மறந்து போயிட்டேன்றா கேட்டா. நல்லா வருவடி நீ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் வந்து வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு நல்லா குட்டி குட்டியாக தான் போடுவேன். இப்போ ஏதோ பெருசாக இதை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்டா நீ வேற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில நேரம் நல்லா சமைக்கிறானுங்க, சில நேரம் கேவலமாக சமைக்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காண்டாயிட்டேன். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து போய் நம்ம கரங்களை கழுவி விட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சென்று விட்டேன். சென்றதுக்கு அப்புறம் அங்கே போய் பார்த்தா கூட்டம்னு பார்த்தா ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். தென் வந்து என்னுடைய தந்தை சொன்னார், நான் வந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, டேடி நம்ம சரவணா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தோம், கடைசி வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸு வாங்கலை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். உடனே ஆமால நம்ம ட்ரெஸ்ஸு வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் எல்லாருமே வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க. சரி ஓகே நம்ம இறங்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி போகும்போது இப்படி ஒரு வீடியோ எடுத்தால் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஒரு வழியாக வந்து ஆடைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு பில்லு போட ஆரம்பிச்சிட்டோம். ஷாப்பிங் வைஸ் பார்த்து தேடுறதுக்குள்ளேயே எங்கள் உயிர் போயிடுச்சு. இதில் வந்து நான் எங்கே போய் என்னத்தன்னு போடுறது. பில்லு போடுற அக்கா ஒன்றா பில்லு போட்டுன்னு இருந்தாங்க உட்காந்து. நானுமே கொஞ்சம் அந்த அக்கா போடுறத பார்த்தேன். அந்த அக்கா போடுறத பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனேன். அந்த பக்கம் போனால் அவங்க வந்து கவர்லாம் கொடுத்துட்டாங்க. கீழே போய் பயா கிட்ட பயம் எனக்கு கட்டைப்பை கொடுன்னு நம்ம கேட்டு வாங்கியே ஆகணும். எத்தனை வாட்டி நம்ம கட்டைப்பை கேட்டால் நீ சும்மா ப்ராடக்ட் வாங்கியிருக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இந்த வாட்டி நீ கொடுக்கலன்னா உனக்கு இருக்குடா டோமரே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு பேகு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் வந்து 4000 சில்லற மொத்தமே வந்து 6000 ரூபான்ற மாதிரி வந்துச்சு. சரி ஓகே நீ 6000 ரூபாய்க்கு வாங்கிட்டான் நான் அவனுக்கு கட்டைப்பை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டைப்பை கொடுத்துட்டான். 2000 ரூபாய்க்கு ஒரு கட்டைப்பையா 2000 ரூபான்னு எவ்வளோ நீ வாங்குறியோ அப்படி ஒரு கட்டைப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டைப்பை ஒரு 3 கட்டைப்பையை கொடுத்தான். அட போயா அப்படின்னு சொல்லிட்டு கட்டைப்பையை தூக்கிட்டு அப்புறம் வேற என்ன நம்ம வண்டி எங்கே விட்டோம் அப்படின்றது வந்து லைட்டாக ஞாபகம் வந்து சில நேரம் வந்து போயிடுறேன். அந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம், எல்லாம் பையன் தூக்கி முன்னாடி போடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போய் வீட்டுக்கு போய் என்ன வாங்கினேன்னு காட்டுறேன் வாங்க. இத்தனை கவர் வாங்கியிருக்கோம் என்னன்னு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சரவணா ஸ்டோரில் போகிறோம். சரவணா ஸ்டோரில் அப்படி என்ன தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரொம்பலாம் பர்ச்சேஸ் பண்ணல, ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். பட் வந்து இந்த வீடியோவில் நான் வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேக்காக ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேக் தான். இதில் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன ஐட்டம்ஸ் தான். இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிப்ஸ் வாங்கினேன் தேவைக்காக. தென் வந்து இது வந்து பாத்ரூமில் வைக்கிற வாசனை திரவியம் அப்போ தான் கக்கூஸ் நாத்தடிக்காமல் இருக்கும், அதுக்காக. தென் வந்து எங்கள் டேடி வந்து ஒரு ஷேவிங்க்காக ஏதோ ஒன்று வாங்கியிருந்தாங்க. தென் பிளேடுமே வாங்கியிருந்தாங்க, ஒரே ஒரு பேக்கெட் பிளேடு வாங்கியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் டேடி வந்து இதெல்லாம் வாங்குவாரா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்ம எடுத்து திருப்பி வச்சிடணும், அப்படிலாம் நம்ம அடி வாங்குவோம். ஓகே
தென் வந்து இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டோட குழந்தைன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு குழந்த பிறந்துச்சின்னு சொல்லணும். அந்த குழந்தைக்காக இது வந்து ஒட்டு உடுப்பு ப்ளஸ் வந்து இன்னொரு உடுப்பும் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து இப்போ கவர் வேறு பறக்கும் ஒரு பக்கம், அதனால கவரை பிடிச்சிட்டு இதிலலாம் சொல்லிட்டு இது வந்து ஆண் குழந்தை ஆகையால் ஆண் குழந்தை உடை வாங்கிட்டு வந்தோம். இது எவ்வளோன்னு தெரில, எவ்வளோ 210. இதில் என்ன சைஸில் இருக்குது, இதை வேறு 210க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, சரி விடுங்க, வேஸ்ட்டு. அந்த குழந்தைக்கு உடுப்பு வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வேறு குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டா போடுன்ட்டு ஏதோ பெருசாக வாங்கிட்டு இருந்தேன். தென் வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நைட் ட்ரெஸ் நான் வாங்கியிருந்தேன், ஆனால் ட்ரெஸ்ஸை காணுமே. இதான் ட்ரெஸ்ஸா? இதோ பாருங்கள், இனிமேட்டு நான் இந்த நைட் ட்ரெஸ் போட்டுப்பேன், ஜாலியாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்களா பேக்கெட்லாம் இருக்குதே, நான் ஃபோனிங் வச்சுப்பேன். சிங் ஒரு நைட் ட்ரெஸ். இது வந்து எங்கள் அண்ணாவுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதான் சொன்னேன்ல, ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். அப்புறம் வந்து உள்ளாடைச்சி எங்கள் அண்ணன் வந்து இன்னர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான், ஸோ அவனுக்காக வாங்கியிருந்தேன். இன்னொரு இல்லை இந்த நைட் ட்ரெஸ்க்கு இந்த பேண்ட்டு, அவனுக்கு இன்னொரு ஷார்ட்ஸு ஒரு கலராக இது ஃபுல்லாகவே இன்னொரு நைட் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஐயோ, இதெல்லாம் இப்போ நான் கழிச்சு இதில் வேறு நான் அடுக்கணும். போங்க, இதெல்லாம் நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. பூவாக போட்டு வாங்கியிருக்கேன், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பூவாக இருக்கா, ஒரே ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் வாங்கி இதை வந்து திருப்பி நான் உள்ளே வைக்கலன்னா, திருப்பி வந்து நான் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் அதை 10 வாட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன், ஒரே ஜாலியாக. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும், போட்டு பார்ப்பேன். தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிடுவோமா, அதை வந்து 10 தான் பாருங்கள், இதை தான் என் ட்ரெஸ்ஸு அப்படி நம்மளுக்கு மனசில் வந்து நம்ம தான் வந்து உலகத்துலேயே அழகான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் அப்படிலாம் ஒரு தாட் இருக்கும். அது வந்து சிறுப்பில்லையில். இப்போலாம் வந்து அதெல்லாம் இல்லை, இப்போலாம் வந்து போயா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இன்னொரு சுடிதார் எடுத்துருந்தோம். இதை வந்து நான் இப்போ அவுத்து திருப்பி வச்சு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சுடிதார் எடுத்திருக்கோம், இது எனக்காக எடுத்திருக்கோம். தென் வந்து இன்னொரு சுடிதார் எடுத்திருக்கோம், எங்கள் அக்காவுக்காக எடுத்திருக்கோம். பாருங்கள், கலராக எடுத்து வச்சுருக்கா அவன். தென் வந்து 2 சுடிதார். சுடிதார் இல்லை, ஏதோ ஒரு டிசைன் ட்ரெஸ்ஸு, அது பேர் எனக்கு தெரில, அதனால் நான் சுடிதாருன்றேன். தென் வந்து இது ஒரு ட்ரெஸ்ஸு, இதுவும் சுடிதார். ஷால்லாம் வரும், டாப்பு வரும், ஜாலியாக இருக்கும். இது ஒரு ட்ரெஸ்ஸு. ஓகே, அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துருக்கோம். பாருங்கள், இது ஒரு சுடிதார். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே மாதிரி போட்டுப்போம், ஆனால் டிசைன்ஸ்லாம் வேறு, ஆல்மோஸ்ட்டு சேமாக தான் இருக்கும், நோ வரிஸ். தென் வந்து ஒரு பேண்ட், ஆஃப் பேண்ட் ஒன்று வாங்கினேன், சும்மா வீட்டுக்கு போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு. தென் வந்து ஒரு ஒயிட் பேண்ட் ஒயிட் பேண்ட்டை காணும், ஒரு வேளை அந்த ட்ரெஸ்ஸோட தூக்கி போட்டணும். ஐயோ, என் ஒயிட் பேண்ட்டை காணும். தெரியலையே காய்ஸ், ஒயிட் பேண்ட்டை காணும். ஒரு வேளை போர்ட்லேயோ பில்லை செக் பண்ணணும். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.